எடப்பாடி பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் கோவை புளியகுளம் பகுதியில் நடைபெற்றது. அப்போது உரையாற்றிய அவர், அதிமுகவினரும் பாஜகவினரும் நாட்டிற்காக தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டு உழைக்கின்றவர்கள், ஆனால் திமுகவினர் சுயநலவாதிகள் என பேசினார். தான் முதலமைச்சராக இருந்தபோது என்னென்ன கேட்டேனோ அனைத்தையும் மத்திய அரசு வழங்கியது எனவும், நாங்கள் கேட்டதற்காக 14 கல்லூரி மருத்துவமனையை மத்திய அரசு வழங்கியது எனவும் கூறினார். நான் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது மத்திய அரசாங்கத்திலே என்னென்ன கேட்டனோ அத்தனையும் வழங்கினார். மறுக்க முடியாது. இன்னைக்கு தமிழகம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்குது என்று சொன்னால் மத்திய அரசுடைய பங்கும் இதில் இருக்கின்றது. இன்னைக்கு சென்னையிலே மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவிலேயே ஒரு திட்டத்துக்கு 63,000 கோடி ஒதுக்கிய சரித்திரம் இல்ல. அந்த சரித்திரத்தை மத்திய அரசு நமக்கு வழங்கியது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்தாங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினாங்க. ஒரே வருடத்துல பாரத பிரதமர் கோரிக்கை வச்ச உடனே 14 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்தாங்க. ஒரு வருஷத்துல சாதாரண மருத்துவமனையிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, பாரதிய ஜனதா ஒத்துழைப்போடு மத்திய அரசாங்கம் 60%, மாநில அரசாங்கம் 40%, அதுல நிதியை பகிர்ந்து பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி, பிரம்மாண்டமான அரசு மருத்துவமனை, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். சாதாரணமா இல்லைங்க. நீங்க அந்த மருத்துவமனை போய் பாருங்க, அற்புதமா கட்டிட்டு இருந்தோம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.